வணக்கம். எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு கிராஃப் மாதிரி தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்படி வாகை சுடவா படம் மூலமா தேசிய விருது வாங்கின இயக்குனர் சர்குணம், கொஞ்சம் சறுக்குன படம் நையாண்டி. ஆனா அதுக்கும் அந்த தோல்விக்கும் நான் தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டியில கூட அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்ததா இயக்குனர் பாலாவோட தயாரிப்புல அதர்வா ஆனந்தி நடிச்சிருக்காங்க. அவருடைய கம்பேக் படம் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அதர்வா மாதிரியே இந்த மீசையெல்லாம் அப்படி கொஞ்சம் இறக்கி தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி வேட்டியெல்லாம் கட்டி இந்த சிலுக்கு சட்டையெல்லாம் போட்டு விமர்சனம் சொல்லலான் இருக்கேன். படம் நல்லா இருந்தா ஓகே பார்க்கலாம். சண்டி வீரன் படத்துல ஹீரோ அதர்வா சிங்கப்பூர்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சர்வனம் ஒரு பேட்டி சொன்னார். அதனால நம்மளும் சிங்கப்பூர் ரிட்டர்ன் சட்டையாவது போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு சட்டையை போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ரிவ்யூக்கு போகலாம். சண்டி வீரன் படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தண்ணி பிரச்சனை தான் படத்துடைய மைய கதை. ரெண்டு கிராமத்து நடுவில் நடக்கிற தண்ணி பிரச்சனை. சின்ன வயசுலேயே அந்த பிரச்சனையில அதர்வா தன்னுடைய அப்பாவை பறி கொடுத்துறாரு. ஸோ வளர்ந்தப்புறம் இனிமேல் அது ஒரு பிரச்சனை நடக்கூடாது, பிரச்சனை நடந்தாலும் யாரும் தன்னுடைய அப்பாவையோ பையனையோ இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப போராடுறாரு. அது எப்படி அவர் பண்ணாருன்றது தான் கதை. இது நடுவில் கொஞ்சம் அப்படி லவ் பண்றாரு, கல்ட்டா பண்றாரு, ஜாலியா இருக்காரு. இதெல்லாம் அப்படி பயங்கரமா அதெல்லாம் சொல்லி கடைசியில களவாணி படத்துல வர மாதிரி ஒரு 2 ட்விஸ்டை வச்சு முடிச்சிருக்கிற படம் தான் சண்டி வீரன். அதர்வா, ஆனந்தி, லால் இவங்க 3 பேரும் தான் படத்துடைய பிரதான பாத்திரங்கள். அதர்வா ஒரு கிராமத்து இளைஞரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஜாலியா இருக்கிறது, செகண்ட் ஹாஃப்ல பொறுப்பா இருக்கிறது, ஆக்ஷன் பண்றது, லவ் பண்றதுன்னு முடிஞ்ச வரைக்கும் தன்னை அந்த பாத்திரத்துல பொருந்த வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஓரளவு ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஆனந்தி டைரக்டர் சொன்னதை அப்படி கரெக்டா செஞ்சுட்டு கியூட்டா அப்படி போயிருக்காங்க. லால் வந்து ஒரு டெரரான வில்லனா கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த டெரரை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் அவர் மொக்கப்பட்டாங்க. பிஜி முத்தையாவுடைய சினிமாட்டோகிராஃபி, அருணகிரியோட இசை ரெண்டுமே படத்துக்கு எந்த விதத்திலையும் எந்த பலத்தையும் சேர்க்கல. சபேஷ் முரளியோடைய பின்னணி இசையிலையும் புதுசா எதுவும் இல்ல. படத்துடைய நீளம் வெறும் 2 மணி நேரம் தான். ஆனா 2வது பாதியில இருக்கிற வேகம் முதல் பாதியில இல்லங்கிறதுனால முதல் பாதியே 2 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கு. ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிற இயக்குனர் சர்வனம் அதை பெரிய இம்பாக்டோட சொல்லல அப்படின்றதுதான் சண்டி வீரன் படத்துல பெரிய குறை. படத்துல வந்து ஹீரோ வந்து சிங்கப்பூர்ல இருந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தமே இல்லை. அவர் அண்ணா நகர்ல இருந்தாலும் இதே தான் கதை. முதல் பாதியில வர ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாமே களவாணி படத்தை ஞாபகப்படுத்தினாலும் நம்மளுடைய பொறுமையை ரொம்ப 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 சோதிக்குது. இன்டர்வலுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி படம் கொஞ்சம் அப்படி ஸ்பீட் ஆகுது, கொஞ்சம் பரபரப்பா மாறுது, அப்படியே கொஞ்சம் அப்படி நிமிந்து உட்காந்தா படம் செம்மையா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா செகண்ட் ஹாஃப்ல ஓப்பனிங்லேயே ஒரு பாட்டை போட்டு அப்படியே நம்மள சரிச்சிடுறாங்க. மொத்தத்துல நையாண்டி படத்தோட கம்பேர் பண்ணோம்னா சண்டி வீரன் கண்டிப்பா ஒரு பெட்டரான படம் தான். ஆனா களவாணியோட கம்பேர் பண்ணும்போது பெட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பாசிட்டிவான பதில சொல்ல முடியல. சோ இந்த படத்தை நீங்க பார்த்தாலும் குத்தம் இல்ல, பார்க்கலாலும் குத்தம் இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். படத்துடைய டைட்டில்ஸ் போகும்போது 2 பேர் முன்னாடி பேசிட்டே இருந்தாங்க. அதனாப்பா முரளி பையன்பா, அந்த ஆனந்திப்பா, இந்த கையில் நடிச்சு அந்த பொண்ணுப்பா அப்படின்னு. அப்புறம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சர்குணம்னு பேர் வரும்போது கலவாணி டேரக்டர்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே 2 பேர் படம் முடிஞ்சு போகும்போது நையாண்டி டேரக்டர்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு பாருங்களேன். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கார்த்தி கெட்டப் மாத்திரன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? மீசா வைக்கிறேன், தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வேட்டியெல்லாம் கட்டா தானே என்ன பண்ணா என்ன பண்றேன்னு நான் சொன்னேன். போய் முதல்ல இருந்து பாருங்க. நான் சவால் விட்டது போது நான் சங்கட போடுறது போது